குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், அர்ஜுன் தாஸ், சுனில், அதுக்கடுத்து த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு தமிழ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் திரைப்படம். டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நம்ம தல அஜித்துக்கு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாகவும் மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிற ஒரு படமாகவும் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் 10 இப்போதைக்கு இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்க. இதுக்கிடையில் இந்த படம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அது ரூமராக தான் இருக்குது. இன்னும் எந்த ஒரு விஷயமும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ப்ரொடக்ஷன் தரப்பில் இன்னமும் அந்த ஏப்ரல் 10 ரிலீஸ் அப்படின்றத இன்னமும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஏப்ரல் 10க்குள்ளே என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் மாறி இந்த படம் தள்ளி போதா இல்லை சொந்த டேட்லேயே வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய டீசர் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டீசர் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அந்த டீசர் வெளிவந்ததுக்கப்புறமா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்னமும் டபுள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டீசர் எப்போ தாண்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக, அதாவது February 14 அந்த டீசர் வரப்போகுது. அதுக்கான அப்டேட் வந்து இன்னும் ஒரு நாளில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனால் இப்போதைக்கு அந்த டேட்டில் அந்த டீசர் இப்போதைக்கு வெளிவரல. அதை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க. எதுக்காகனா நாளைக்கு நிறைய படத்துடைய அப்டேட்லாம் வரப்போகுது. சரி, இந்த படங்கள்லாம் வரும்போது நம்ம இடையில் வந்தால் அந்தளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்ன பிளான்னா, ஒன்று இந்த மாதம் இறுதி இல்லைனாக்கா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் அந்த டீசரை இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி பிரகாஷ்மே இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாராமா. ரீசெண்டாக கூட அந்த விஷயத்தை அவர் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாப்புல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.